வருஷத்தில் ஒரு ஷோ பெருசாக செய்வோம். அவ்வளவு அழகான பெண்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த காணொலி ஊடாக. அக்காவோட கிளாஸில் வந்து மேக்கோவர் வந்து நல்லா இருக்கும், நம்மளோட லுக்கை வந்து ஃபெயிலியர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இண்டஸ்ட்ரிக்கு ஸோ பண்ணுறேன். இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நாங்களாக தான் செய்து நாங்கள் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் தண்டை பிள்ளையோடும் வேற ஒன்று நினைக்கிறேங்கிற மிஸ். நாம் இப்போ ஜெஃப்னால் இருக்கோம், வேறு வேறு லெவலுக்கு போகக்கூடிய மாதிரி சான்சஸ் நிறையவே இருக்குது. உண்மையாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ருஷிகா ருவி அதிகாரி பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். நான் செய்த மேக்கப்லேயே இந்த மேக்கப் தான் இன்னும் பெஸ்ட் மேக்கப்னு சொல்ல முடியும். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். உண்மையாகவே இந்த ஒரு காணொலி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்க போது. ஏனெண்டா அவ்வளவு அழகான பெண்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த காணொலி ஊடாக. ஏனெண்டா சீக்ரெட் ஆஃப் பியூட்டி, அதாவது சீக்ரெட் ஆஃப் பியூட்டி என்ற ஒரு நிறுவனத்தின் ஊடாக ஒரு 10 அழகிகளை ஒரு பிரைடல் ஷோவுக்கு அலங்கரப்படுத்தமான மாடலிங் ஆக்களை தான் நாங்கள் மீட் பண்ண போகிறோம். சத்தியமாக இந்த யூடியூப் சேனலுக்கு, அதாவது என்னுடைய ராஜுவி யூடியூப் சேனலுக்கு இந்த ஒரு காணொலி வித்தியாசமாக இருக்க போது. அதோட இந்த சீக்ரெட் ஆஃப் பியூட்டி ஃபவுண்டேஷன் அவங்களோட இது என்ன மாதிரி நடக்குது, எப்படியெல்லாம் இடம்பெற போகுதுன்ற விடயத்தையும் மற்றது இந்த அழகிகளையும் இந்த காணொலியோட சந்திக்க போறீங்க. ராஜுவி சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? ரோஜினி எமர்சன். இன்னொரு விடயம் என்னென்னா, இந்த யூடியூப் சேனலில் நான் ஆரம்பத்தில் கதை கேட்க ஒரு விஷயம் கதைச்சுன்னா, இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிறைய அழகிகளை உங்களோட பிரைடல் ஷோவில் அறிமுகப்படுத்துறீங்கன்னு. அந்த வகையில் மிஸ்ஸும் ஒரு அழகான பெண் தான். அவங்களிடம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த விடயத்தை. உங்களோட இந்த பிரைடல் ஷோ வந்து உங்களோட நிறுவனத்தினூடாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நிறுவனத்தின் பெயர் என்ன? சீக்ரெட்ஸ் ஆஃப் பியூட்டி. சீக்ரெட் ஆஃப் பியூட்டி, அதான் உங்களுடைய நிறுவனத்தின் பேர். இந்த நிறுவனத்தினூடாக எத்தனாவது பிரைடல் ஷோ நீங்கள் இங்கே செய்கிறீங்க? ஷோ வந்து பெரிய ஷோவா? நான் இது 2வது ஷோ தான். பெரிய ஷோ வருஷத்தில் ஒரு ஷோ பெருசாக செய்வோம். பட் கிளாஸ் வருஷத்தில் 2 இல்லை 3 போகும். மற்றது இந்த சீக்ரெட் ஆஃப் பியூட்டி, நான் இதுக்குள்ள இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்டோட நிறைய விடயம் கதை கேட்க உங்களை பற்றி அவ்வளவு பெருமையாக மேக்கப் பிரைடல் கூட அவ்வளவு நிறைய விஷயங்கள் சப்போர்ட்டிவான இது தங்களோட இங்கேருந்து வர செலவுகள் அப்படி கவர் பண்ணி என்ன மாதிரி ஒரு ஆரம்பத்தில் பிகினர் ஒரு ஆள் வந்தால் அவ்வளவு இலகுவாக கற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்குமென்று நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு பிகினராக ஒரு பிகினராக ஒரு ஆள் கூட ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணால் என்ன மாதிரி அவங்களுக்கு கற்று எவ்வளவு காலத்தில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக வரலாம்? என்னை பொறுத்த மட்டும் என்னால் வந்து ஒரு 10 நாள் 12 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் இலகுவான முறையில் புகுத்த முடியும். அதை அவங்க பயிற்சி திருப்ப பயிற்சி எடுக்க கண்டிப்பாக ஒரு 6 மந்த்துக்குள்ளே ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்டாக வர முடியும். கிட்டத்தட்ட ஒரு அவங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய திறமையில் இருந்தால் 6 மாதத்தில் நீங்கள் அவங்கள தயார்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, உங்களோட நிறுவனம் எங்கே இருக்குது? சுன்னாகம். லொக்கேஷன் சுன்னாகம் வந்து காகில் ஃபுட் சிட்டிக்கு ஆப்போசிட் லேனில் இருக்குது. அவங்களுடைய நிறுவனத்தின் பெயர் சீக்ரெட் ஆஃப் பியூட்டி, சுன்னாகம் காகில்ஸ் ஃபுட் சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மற்றது உங்களுடைய நிறுவனத்தில் வந்தால் என்னென்ன எல்லாமே, அதாவது மேக்கப் ஆர்டிஸ்டாக வரக்கூடிய எல்லா விடயத்தையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. எங்கள் நிறுவனத்தில் வந்து இப்போ நான் பார்க்க போனால் பிரைடல் மேக்கப் மட்டும் வச்சுருக்கேன். நான் இப்போ ஸ்கின் கிளினிக், ஸ்கின் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது. அதாவது நெயில் ஆர்ட் இருக்குது, மைக்ரோ பிளேடிங், ஹேர் எக்ஸ்டென்ஷன், ஐப்ரோ டிண்டிங், சம்திங் எனி அட்வான்ஸ் டெக்னிக் ஃபுல்லாகவே நான் வந்து இந்தியாவில் கற்றுருக்கிறேன். சகல விதமான வேலையும் செய்கிறேன். அதை தாண்டி இப்போ பிரைடல் மேக்கப்பை தாண்டி க்ரியேட்டிவ் மேக்கப் பண்ணது வந்து எங்களோட நாளில் சரியான குறைவு. மேபி என் ஃபேஸ்புக்கை போய் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் நான் க்ரியேட்டிவாக செய்திருக்கிறேன், இனியும் செய்ய இருக்கிறேன். அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஹேர் ஸ்டைலை வந்து நான் வித்தியாசமாக செய்யணும் அண்டு ஒரு தோட்டில் செய்து போகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் க்ரியேட்டிவாக உள்ள ஹேர் ஸ்டைலில் கொஞ்சம் நுட்பமான விஷயங்கள் செய்யணும்னு இருக்கிறேன். இப்போ தான் எனக்கு ஒரு கால இடைவேளை கிடைச்சிருக்கு. எனக்கு விழாக்காலம் வந்து நான் ஒர்க் பண்ணி கொண்டு இதை செய்ய எனக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஆஃபீஸுக்கும் போகிறது, அப்புறம் இங்கே வந்து ஃபேமிலி சரியான கஷ்டம். அடுத்தது எனக்கு இப்போ ரீசெண்டாக குறிப்பிட்ட காலமாக நான் ஒரு மெடிக்கல் இஷ்யூவில் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அதால் வந்து இப்போ நான் என்னுடைய வேலையை 5 வருஷம் நோப்பே கொடுத்துருக்கேன். ஹெல்த் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி கொண்டு தான் 5 இயர்ஸ் நோப்பே எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இப்போ தான் நான் அதை விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகி என்னோடய ஹெல்த்தும் மேபி ரிக்கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். அதோடு சேர்ந்து நான் இந்த ஃபீல்டை இன்னும் கொண்டு போகணும். அடுத்தது வந்து எனக்கு கற்பித்தல் தொழில்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிடிச்சமான விஷயம். ஏன்னா என்னட்ட படித்த ஒரு 10 பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போயிருக்கணும், ஆர்ட் அண்ட் டிசைன் சம்திங் பாடத்தில். என்னுடைய உறவுகள், என்னுடைய சகோதரத்தை கூட நான் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்கிறேன்.
அதால் எனக்கு சின்ன வயதுலேருந்து ஒரு கற்பித்தல் வந்து என்னுடைய ஒரு ஆசை. அதால் வந்து கற்பித்தலை வந்து சரியாக கொடுக்கணும் அந்த ஒரு தாட் இருக்கிறபடியாக தான் நான் இந்த கிளாஸை வந்து முழு மனதோடு செய்கிறேன். யாழ்ப்பாணத்தில் கூட எல்லாருமே யாழ்ப்பாணத்தில் இருந்து படிக்கிறாங்க. என்ன காரணம்னா எனக்கு இதை விட அது பெஸ்ட்டாக இருக்குமெண்டு இங்கே இருக்கிற சகல அதாவது நார்த் ப்ரொவின்ஸில் இருக்கிற எல்லா பியூட்டி பார்லரோட ஒப்படைக்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்னத்தை பெஸ்ட்டாக கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? தோட் வந்து என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் என்னுடைய வாரான்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸோ 2.5 மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வந்து அவங்க வந்து வேறு ஒரு இடத்துல அப்படி ஒரு கிளாஸ் போய் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாத அளவுக்கு ஃபுல் நாலேஜையும் கொடுக்கணும். ஏன்னா திருப்பதி இது வந்து இப்போ நாம் ஒரு குறுகின பணத்துக்காகவோ அல்லது குறுகின காலடைகள் அவங்க வந்து மேலே 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 வளரணும். அடுத்து ஏதோ ஒரு எதிர்நோக்கு. நானும் என் லைஃப்லேருந்து நிறைய அடிபட்டு தான் வந்தேன். என்னென்னு சொல்கிறது, அது சரியாக அடிபட்டு தான் இந்த இடத்துல வந்தேன். அப்போ நான் ஏர்ன் பண்ணினால நான் இன்றைக்கு இப்படி இவ்வளோ இருக்கிறேன். அப்போ பெண்கள் அப்படி இருக்கணும். எல்லாருமே பெண்கள் உழைக்கத்தான் வேணும். அதை சரியாக கொடுத்தா அவைய ஒரு 2 வருஷத்துக்கு இனி ஒரு செலவழிக்க மாட்டினான். காசை வீண் பண்ணாமல் நிறைய கிளாஸுக்கு ஓடாமல் அதை வச்சு முன்னேறிட்டு அதுக்கு பிறகு அவங்க வளர்கிறதுக்காக படிக்கத்தான் வேணும். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் என்னுடைய கிளாஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு முழுமனதோட பூரணத்துவமாக கொடுக்குறோம். இப்போ இதில் அவங்களுடைய மேக்கப் மேனம் மற்றது அந்த மாடல்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட இதை பெரிய என்ன விடியம் வந்து வாங்க கதைச்சி தெரிஞ்சுக்கொள்வோம். அக்கா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? நான் சஞ்சீவன் இந்துஜா. உங்களோட பேர்? ஷாலினி. இந்த அதாவது இப்போ என்ன விடயத்துக்காக இங்கே வந்திருக்கீங்க? இப்போ எந்த ஒரு நிறுவனத்தினோடாக இங்கே வந்திருக்கீங்க? நான் வந்து இந்த ஃபீல்டிலே ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்து இன்னும் அப்டேட் பண்ணணுமென்றதுக்காக நான் ரோமிஸ்கிட்ட வந்தேன். உங்களோட நிறுவனத்தின் பெயர்? சன்லைன் பியூட்டி கேர் சாவச்சி. சீக்ரெட் ஆஃப் பியூட்டியா? அவங்க வந்து இங்கே நான் படிக்கிறேன். இவங்க மாடல்ஸ் நீங்க படிக்கிறீங்க? நான் படிக்கிறேன். எவ்வளவு காலம் நீங்க இந்த மாடலிங் இதுல இருக்கீங்க? 7 இயர்ஸ்ல. அது இது எத்தனாவது இது இப்படியான ஒரு மாடலிங் ஷூட் நடக்குது இப்ப இங்க வந்து 6 பேட்ச். நீங்க எவ்வளவு காலம் மாடல் இதுல இருக்கீங்க? 3 இயர்ஸ். Just for 3 years. 3 இயர்ஸா இருக்கீங்க. இந்த அதாவது இப்ப வெளியில இருந்து பாக்க எல்லாரும் சொல்லுவாங்க மாடல் ஷூட்டிங் செய்யறாங்க, இதனால ஏதாவது வருமானம் ஏர்ன் பண்ணலாம், அப்படி ஏதாவது வருமானம் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா? வருமானம் சென்றது கண்டிப்பா அது இருக்குது. இப்ப என்ன நம்மளுக்கு ஷூட்டுக்கான பேமெண்ட் இவ்வளோன்னு இருக்கு, அதோட நம்மளுக்கு ட்ராவலிங் சார்ஜ் டிரான்ஸ்போர்ட் அப்படி அது எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, நம்மளோட அன்றாட இதுக்கு ஓகே. இப்போ இன்னொரு விடயம் இருக்கு. நான் ப்ரொஃபஷ்னலாக மாடலிங் பண்ணலை, ஜஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷ்னலாக நான் ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ சும்மா நார்மலாக இதை பண்ணிட்டு இருக்கேன். மாடலிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஸோ பண்ணுறேன். இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த மாடலிங் சைட்டில் அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரையக்க இதில் ஏர்ன் பண்ணலாம், இதில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகலாமன்னா என்ன சொல்லுவீங்க? மாடலிங் இருந்தாலே நம்மளோட ஆட்கள் கொஞ்சம் தப்பாக தான் கலைப்பாங்க, தப்பாக தான் பார்ப்பாங்க. அவங்க பார்க்குற விதம் கொஞ்சம் இது ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு தெரியும் மாடலிங்கோட என்னென்னு, மற்றாக்களுக்கு நம்ம சொல்லலை, அது சொல்லியும் அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. பட் எங்களை விட அழகான ஆட்களும் இருக்காங்க, மாடலிங்குக்கு வரக்கூடிய மாதிரி ஆட்கள் இருக்காங்க. பட் அவங்கள சப்போர்ட் இல்லை. ஒரு சப்போர்ட் கிடைச்சதுன்னா நாம் இப்போ ஜெஃப்னால் இருக்கோம், வேறு வேறு லெவலுக்கு போகக்கூடிய மாதிரி சான்சஸ் நிறையவே இருக்குது. இன்னொரு விடயம் என்னென்னா, இவ்வளவு அழகாக அவங்களை அலங்கரிக்கிறதுக்கு உண்மையாகவே அது ஒரு தனிப்பட்ட கலை என்று தான் சொல்லணும். ஏனென்றா நான் நினைக்கிறேன் இந்த ஒரு அலங்கரிப்பு வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருக்கும்? 4 hours கிட்ட. இல்லை இப்போ ஃபுல்லாக 5 hours கிட்ட இருக்கும். 5 hours. அப்போ இந்த வேலை உங்களுக்கு உண்மையாகவே 5 hours ஒரே இடத்துல இந்த வேலை செய்யறது அவ்வளோ கஷ்டமான உண்மையாகவே அதுக்கேற்ற ஊதியம், அதாவது நீங்கள் இந்த மாடல் இந்த ஃபீல்டுக்கு வந்தாலும், அதாவது மேக்கப் ஃபீல்டுக்கு வந்தாலும் கூட உங்களுடைய பேப்பர்ஸ் வருமானமாக தானே இருக்கும். அந்த வருமானம் உங்களால் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? கட்டாயம். நாங்கள் அப்படியே படிச்சுட்டு அப்படியே இருக்கல, அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறேன்ட்டு நான் அப்படியே இருந்துடல. அதால தான் நான் திருப்பி நான் முதலும் படிச்சிருக்கிறேன். நான் இன்னும் என்ன நாலேஜ் வளர்க்குறதுக்காக நான் திருப்ப படிக்க வந்தேன். அதுக்காக அப்போ இப்போ இன்றைக்கு இப்போ உங்களுக்குள்ளே, அதாவது உங்களோட கிளாஸஸுக்குள்ள உள்ள ஆட்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இதில் என்ன உங்களோட சைட்டால் இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த ஜொப்புக்கு வரவங்களுக்கும் இதை செலக்ட் பண்ணுற இந்த ஃபீல்டில் செலக்ட் பண்ணுறவங்களுக்கும் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மற்ற ஒருக்கா படிச்சிட்டோமே காசு போகுதேன்னு யோசிச்சோம்னா நாங்கள் மேலே வரையில திருப்பி அப்படியே அதே இடத்துல தான் இருப்போம். நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு எஃபெக்ட் போட்டால் தான் வரலாம். இப்போ எப்படி சொல்கிறேன், நான் முதலே படிச்சுட்டேன், எனக்கு தெரியுமென்ட்டு இருந்தேன்டா நான் வரையில. அது நான் எங்கள் படிப்பிச்ச மிஸ் வந்து நான் வந்து முதலே அவங்கள தெரியும் எனக்கு, நான் அவங்கள திருப்பி அப்டேட் பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயமும் பெறுவேன். அவட்ட படித்ததுக்கு என்ன 100 செய்திருக்கேன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட கதை. நன்றி. ஓகே, நன்றி.
எல்லாருமே அதாவது மணப்பெண் இந்த அலங்காரத்தில் எல்லாருமே தங்களுடைய அலங்கரிப்பு எல்லாமே முடித்து விட்டு இங்கே பாருங்கள் சூட் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனெண்டா இது என்ன விடயமாண்டா ஃபுல்லாகவே எங்கள் அலங்கரிப்பு நடந்து முடிஞ்சு 6 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் செல்வ பிளாஸ்ன்ற இடத்துல தான் இந்த ஒரு அழகு ராணி போட்டின்றது இடம்பெற போகுது. அப்போ இன்னும் சில ஆக்களோட கதைச்சு கொண்டு என்னென்ன விடயம் இந்த ஃபீல்டில் இருக்கிற சவால்கள் மற்றது இந்த அலங்கரிப்பு வேலைகளுக்கான மினக்கிற டைம் நேரம் இதுக்கான வரவேற்பு யாழ் மாவட்டத்தில் எப்படி இருக்குது இது சம்மந்தமான இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் கதைச்சு தெரிஞ்சு கொள்வோம். எல்லாருடைய அலங்கரிப்பு வேலைகளை முடிஞ்சு விட்டது. கிட்டத்தட்ட 10 மாடல்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள். 10 மாடல்ஸுக்குமே 10 மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோடையும் நாங்கள் சில விடயங்கள் கதைச்சி தெரிஞ்சுக்கினாங்க. அதோடு அந்த மாடல் செய்கிறவங்களோடையும் சில விடயங்கள் கதைச்சினாங்க. மற்றது இந்த ஒரு போட்டி அதாவது இந்த 10 மாடல்ஸுக்குமாக போட்டி நடத்துகிற இந்த உரிமையாளருடைய நிறைய விடயங்கள் கதைச்சி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இது எவ்வாறு எத்தனாவது தடவை இதை நடத்துகிறீங்க, இதால் உங்களுக்கு என்னென்ன விடயங்கள் கிடைக்கப்பெறுங்க நிறைய விஷயங்கள் இந்த காணொலியோட பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சரி, இருக்கிற மாடல்ஸோட நாங்கள் நிறைய விடயங்களை பற்றி கதைப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? கவிதூரிகா. இந்த மாடல் ஃபீல்டில் எவ்வளோ காலம்? 2 இயர்ஸ். இப்போ எத்தனாவது மாடல் ஷூட்டாக நீங்கள் செய்கிறீங்க? இது அது தெரியல, நிறைய இடங்களில் போயிருங்க. இப்போ கூடுதலாக இதில் நடக்குது அப்படின்னா அவங்க மேக்கப் மாடல்ஸ் எல்லாருமே தங்களோட மாடல்ஸை முடிச்சுட்டு வழியில் வந்துருக்குறாங்க. இவங்க 2 பேரும் தான் இதாவது ஜட்ஜ் பண்ணுறது என்னென்ன மாதிரி மார்க் போடுற. கிட்டத்தட்ட மொத்தமாகவே 10 மாடல்ஸ் இருக்கிறாங்க. இதில் எல்லாருமே ஜட்ஜ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் இந்த காணொலி ஊடாக பார்க்கலாம். என் பேர் ஜெனோனி ருஷிகா. உங்களோட பேர்? ருவி அதிகாரி. நீங்கள் இந்த ஃபீல்டில் எவ்வளோ காலம் இருக்கீங்க? அதாவது மேக்கப் ஆர்டிஸ்டாக எவ்வளோ காலம்? நானும் இப்போ பிகினர் தான். இந்த மேக்கப் ஃபீல்டில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரைடு மேக்கப் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுடைய கம்பெனியில் உங்களுக்கு இந்த ஆர்டிஸ்டாக இருக்கிறதுல எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது? இப்போ எவ்வளோ ஒரு ஓகே ஆகிருக்கு அவங்களுக்கு மற்ற கம்பெனியோட ஒப்படைக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வெறுமனே ஒரு பியூட்டி கோர்ஸ்ன்னு சொல்லிக்க மேக்கப் இன்க்ளூட் அதோட ஹேர் ஸ்டைல் அது மட்டும்தான் மற்ற கம்பெனிகளில் சொல்லி தருவாங்க. ஆனால் எங்களோட மிஸ் வந்து ப்ரொடக்ட் நாலேஜிலேருந்து எந்த மாதிரி பிழை வந்தால் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது விதத்துலேருந்து நியூ டெக்னிக் வர ஒவ்வொன்றுக்குமான சொல்யூஷன் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இப்போ அதனால் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பியூட்டி பார்லர் ஒப்படைகளை எங்களோட மிஸ்ஸில் வந்து பெஸ்ட்டானு சொல்லுவேன். இறுதியாக உங்களோட நிறுவனம் இப்போ இருக்கிற நிறுவனத்தில் நீங்கள் புதுசாக வந்து ஜாயின் பண்ணணுமெண்டா ஓகேவா இருக்குமா? அவங்க பிகினராக வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மேன் ஆகிறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் இருக்குமா? சொல்லப்போனால் 100% என்ன வச்சு என்ன உதாரணமாக எடுத்தாலே இப்போ 10 நாளைக்கு முதல் எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு ஐப்ரோ கீரை கூட அவ்வளவு தெரியாது. 10 days கிளாஸ் இது ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும். அதுக்கு பிறகு எங்களுக்கு ப்ராக்டிக்கல். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு என்னுடைய சிஸ்டர் வரேன்டா பிகினராக ஒன்றுமே தெரியாது, அதாவது மேக்கப் சம்மந்தமான எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. எவ்வளவு நாளில் இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது? அப்படி 3 months. ஓகே, எப்படியும் கேர்ள்ஸ் எடுத்துக்கொண்டா எப்படியும் ஒரு சின்ன நாலேஜாவது இருக்கும் அவங்களுக்கு மேக்கப்பை பற்றி. அதோட சேர்த்து நம்ம டிஃப்ரெண்டா எப்படி கொடுத்து கொண்டு போறது கம்ப்ளீட் பண்றது எப்படின்னு கற்றுக்கொள்ளலாம் இங்க வந்தா.
இங்கேயும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்க, மற்றது மாடல் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களோடையும் உங்களுடைய கம்பெனி சம்மந்தமாக இந்த மாடலிங் சம்மந்தமான விஷயத்தை கல்வி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். உங்களோட பேர்? എൻ്റെ പേര് ചിന്നരസ ബാൻഷിയ. அவங்களோட നിലാക്ഷി നിർമ്മൽകാന്ത്. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மிஸ் இருக்கிறா தானே, மிஸ்ஸோட கம்பெனி நேம் സീക്രട്ട് ഓഫ് ബ്യൂട്ടി. இந்த உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிற சீக்ரெட் ஆஃப் பியூட்டி எவ்வளோ பங்களிப்பு செய்யுது உங்களுக்கு இலகுவாக சில விடயங்களை கற்றுக்கொள்வது எவ்வளோ பங்களிப்பு? நிறைய விஷயம், நிறைய விஷயம். இப்போ பிகினராக ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணிக்க அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அது சம்மந்தம் கொஞ்சம் நாங்கள் நிறைய கிளாஸுக்கு போனாங்கன்னா எங்களுக்கு எந்த வித யூஸ்ஃபுல்லும் இல்லை. நாங்கள் மிஸ்ஸிட்ட படித்தது வந்து ஒரு வரமாக தான் எதிர்பார்க்குறோம். மிஸ்ஸிட்ட கிளாஸுக்கு வந்தது அவ்வளவு எங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு எங்களோட லுக். நிறைய விஷயமாக நாங்கள் நிறைய இடத்த வேண்டிய கிளாஸில் இருந்து எல்லா கிளாஸுக்கும் போனாங்க வந்து உண்மையே வந்து சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் மிஸ் அப்படி இல்லை. அதாவது பிகினராக வந்தால் இலகுவாகவும் நல்ல ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ளலாமா. மற்ற நீங்கள் எவ்வளோ காலம் இருக்கீங்க இந்த ஃபீல்டு? நான் இந்த ஃபீல்டில் ஒரு 8 இயர்ஸுக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான். அதான் 8 வருஷத்தில் உங்களோட பிரைடல் லுக் வந்து பெர்ஃபெக்டாக வந்தது இது மட்டும்தான், ஒன்லி இது மட்டும்தான். இந்த பிரைடல் வணக்கம். எவ்வளோ காலம் இந்த மாடலிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க? நான் மோர் தென் 7 இயர்ஸ். எவ்வளோ வருஷம்? ஆமாம். எத்தனாவது முறை இந்த பிரைடல் ஷோவில் நீங்கள் பங்கு பெற்றீங்க? பிரைடல் ஷோஸ் நிறைய பண்ணியிருக்கேன். மற்றது இந்த உங்களோட ஒர்க்கு இந்த மாடலிங் சம்மந்தமான விஷயம்? நான் வந்து ஒரு டான்ஸர், கிளாசிக்கல் டான்ஸர். அப்புறம் வந்து மாடலிங் ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் வந்து ப்ரொஃபஷனலாக மாறிடுச்சு. இன்னொரு விடயம், உங்களுக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த அவுட்ஃபிட். ஆமாம். அது என்ன மாதிரி அந்த கோஆர்டினேஷன் எல்லாம் ஓகேவாக இருக்கா? இல்லை, இப்போ அவங்க வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருந்தாலும் சரி, இப்போது நமக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதையும் அவங்களுக்கு சொல்லணும். அதை தென் வந்து அவங்க எங்களை இந்த மாதிரி ஹயர் பண்ணி எடுக்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனையும் நாங்கள் ஃபில் பண்ணணும். மற்றது உங்களை ஹயர் பண்ணி எடுக்கிறது உங்களுடைய மேக்கப் கம்பெனி தான். ஆமாம். அப்படி ஹயர் பண்ணிட்டு உங்களுக்கான வார செலவுகள் அதை என்ன மாதிரி கவர் பண்ணுவாங்க? ஆமாம், அதெல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ரெக்கமெண்டேஷன்லேருந்து ட்ராவலிங்லேருந்து எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. மற்றது நீங்கள் எவ்வளோ நிறைய பிரைடல் ஷோ போனாலும் நிறைய கம்பெனி நிறைய மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆமாம். இவங்களோட கம்பெனி உங்களுக்கு எவ்வளோ என்ன மாதிரி இப்போ ஒரு வெளியில் என்ன சொல்லுவீங்க, இந்த கம்பெனி எனக்கு ஓகேவா இருக்கும், எவ்வளோ காலம் ஒர்க் பண்ண கம்பெனியோட ஒப்படைக்க உங்களோட சீக்ரெட் ஆஃப் பியூட்டி என்ன மாதிரி? பெஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து உண்மைக்கும் அக்கா தான் எனக்கு அந்த ஃபவுண்டர், சீக்ரெட் ஆஃப் பியூட்டியோட ஃபவுண்டர், அந்த அக்கா தான் எனக்கு பேசி தந்தாங்க. இவங்களை எனக்கு யாருன்னு தெரியாது. ஸோ அவங்களோட ஹோப்பில் தான் நான் வந்தேன். நான் பேட்டிக்ளோ, ஸோ பேட்டிக்ளோவிலேருந்து நான் அவங்களோட ஹோப்பில் தான் வந்தேன். ஏன்னா அக்காவோட கிளாஸில் வந்து மேக்கோவர் வந்து நல்லா இருக்கும், நம்மளோட லுக்கை வந்து ஃபெயிலியர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்பி வந்தேன். அதர்வைஸ் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். யா. அப்போ வழியில் இந்த சொல்லணும்னா வழியாக பார்க்குற ஆக்களை சொல்லணும்னா இந்த கம்பெனி, அதாவது சீக்ரெட் ஆஃப் பியூட்டின்றது பெஸ்ட். ஆமாம், பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இந்த மாதிரி லுக் கொடுக்குறது நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர்? கோன்சியா கோபிநாத். எங்கேருந்து வாரீங்க? கிளிநொச்சி பேரந்தன்லேருந்து வரேன். இங்கேருந்து எல்லாரோடைய மேக்கப் ஆர்டிஸ்டோடையும் கதைச்சுன்னா உங்களோட சீக்ரெட் ஆஃப் பியூட்டி அந்த கம்பெனியை போய்ட்டு நிறைய பேர் நிறைய நல்ல விதமாக சொல்கிறாங்க. தூர இடத்துலேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த சீக்ரெட் ஆஃப் பியூட்டி கம்பெனின்றது எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது, எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? இந்த மேக்கப்பு பார்த்தா தெரியும். இந்த முதல் மேக்கப்பையும் மேக்கப் ஃபோட்டோவை விட இந்த மேக்கப்பில் நான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். சீக்ரெட் ஆஃப் பியூட்டியில் நீங்கள் எவ்வளோ காலம் ஒர்க் பண்ணுறீங்க? நான் இப்போ இந்த பட்சில் தான் ஜாயின் பண்ணேன். எவ்வளோ காலம்? 10 நாள் பார்ட் டைமாக அப்படி ஒர்க் பண்ணால் இப்போ ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற ஒரு இதில் இங்கே வந்து படிக்கணும். முதல் வேறு கம்பெனிலேயும் ஒர்க் பண்ணீங்க, வேறு சப்போர்ட். அப்போ உங்களுக்கு இப்போ சீக்ரெட் ஆஃப் பியூட்டின்றது அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பிகினராக ஒரு ஆரம்பத்தில் ஒரு கேர்ள் ஒரு ஆள் ஒரு மாடல் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக வரணும்னா இங்கே வந்தால் எல்லா விடயத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மேக்கப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எல்லாமே நாங்களாக தான் செய்து. நாங்கள் இப்போ இதில் செய்த அவ்வளவு அலங்காரமும் தனிப்பட்ட ரீதியாக நான் தான் எல்லாம் செலக்ட் பண்ணி உண்மையாகவே நல்லா இருக்குது. அதோட உங்களோட எல்லா ஆர்டிஸ்டுமே சொன்னாங்க இந்த சீக்ரெட் ஆஃப் பியூட்டின்றது அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குன்றது அவங்களோட பார்த்த அலங்காரத்துலேயும் தெரியுது. உங்களோட சதுக்கம். வணக்கம். வணக்கம். சங்கவி. எவ்வளோ காலம் இந்த மாடலிங் ஃபீல்டு இருக்கிறீங்க? நான் இப்போ தான் 6 மந்த். எப்படி இருக்கு? ஓகேவா இருக்கா மாடலிங் ஃபீல்டு எல்லாம்? வருமானங்கள் எல்லாம் ஓகே இருக்கு. மற்றது இவங்களோட நீங்கள் இப்போ தானே இந்த பிசினஸ் செய்கிறீங்க? இவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கு தான்.
ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது தானே ஒரு என்னென்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். அந்த கோஆர்டினேஷன் என்ன மாதிரி ஓகேவா இருக்குது அவங்களோட செய்ய? இவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அதோட இவங்க நல்லா கவனித்து பார்த்தாங்க என்ன ஏதாச்சும் வேணுமாண்டு. மற்றது மேக்கப் செய்ய எல்லாம் பார்த்து தான் செய்தவா. மற்றது ஜோக்கா கதைச்சு அப்படி சப்போர்ட் பாஸ் ஆகக்கூடிய அப்படி சொல்லிக்க சீக்ரெட் ஆஃப் பியூட்டி உங்களுக்கு பெஸ்ட்டான தோணுது என்ன? ஆமாம். ஓகே. மற்ற நானும் ஒன்று சொல்லணும். என்னை பற்றி சொன்னதுக்காக இல்லை, நாங்கள் இப்போ போட்டிக்கு தானே வெளிப்படுத்தி இருக்கிறோம். அப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அப்போ இவா எங்களை ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தபடியாக நான் எந்த பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஃபுல்லாக சப்போர்ட்டாக. இப்போ இவா ஏதாவது எங்களோட கதை கேட்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனில் நாங்களும் கொஞ்சம் விட்டுருப்போம். ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தால் இன்னொரு விஷயம், சம்டைம்ஸ் ஒரு கோஆர்டினேஷன் இருந்தாலும் ஒரு டைம் ஒரு ஒர்க் ஒரு டென்ஷனில் ஏதாவது ஒரு விஷயங்கள் கதை கேட்கப்படாது, அதை மேனேஜ் பண்ணுறதெல்லாம் இவங்க சொல்லி தருவாங்களா? அப்படியா? இல்லை, எங்களோட மேக்கப்பில் அப்படி ஏதாவது பிள்ளையா இதண்டா என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதண்டலாம் வந்து சொல்லி தந்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்களோட பேர்? நிரூஷா. எங்கேருந்து வாரீங்க? நாம் சுன்னாகம். உங்களோட சீக்ரெட் ஆஃப் பியூட்டியை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த பிரைடல் ஷோ நடக்குது தானே, இதில் உங்களோட சீக்ரெட் ஆஃப் பியூட்டி உங்களுக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க? ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க எங்களை மிஸ். எங்களுக்கு என்ன தெரியாதோ அதை ஒரு பக்கத்தில் இருந்து சொல்லியே தந்தாங்க. இப்போ பிளவிட்டாலும் அதை திருத்தி அதை என்ன மாதிரி செய்கிறது, இப்படித்தான் செய்கிறோன்னு சொல்லி தான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் தண்டை பிள்ளையிடம் வேற ஒன்று நினைக்கிறேன் எங்களை மிஸ். நீங்கள் எவ்வளோ காலம் இந்த மேக்கப் ஃபீல்டில் இருக்கிறீங்க? இல்லை, நான் இப்போ தான் பழகினேன். இப்போ தான் எவ்வளோ காலம்? இப்போ மிஸ்ஸிட்ட தான் பழகினான். முதல் பழகினான், அது பழகி எனக்கு செட் ஆகலை. பிறகுதான் நான் மிஸ்ஸிட்ட ஆட் பார்த்து மிஸ்ஸிட்ட வந்தேன். வந்துதான் நான் செய்த மேக்கப்லேயே இந்த மேக்கப் தான் இன்னும் என் பெஸ்ட் மேக்கப்னு சொல்ல முடியும். ரெண்டாவது. ஆனால் நான் அவ்வளோ செய்து இல்லை, நான் முதல் படிச்சும் என்னால் இப்படி செய்ய முடியலை. அதாவது இப்போ இந்த மிஸ்ஸோட ஒர்க் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்ததோ. மற்றது இன்னொரு விஷயம், இப்போ பிகினர் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிக்க உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் உள்ள உங்களோட கம்பெனிக்கு நுழைக்க அவங்களோட பேமெண்ட் என்ன மாதிரி ஓகே இருக்கு? நான் பே பண்ணி கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஸ்டடி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இருக்கும். மற்றொரு பியூட்டி பார்லரோட ஒப்படைக்க அவ்வளோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள் வாராரண்டா மற்ற பியூட்டி பார்லர்ல போய் படிக்கிறதுக்கு உங்களோட சீக்ரெட் ஆஃப் பியூட்டில படிக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. எவ்வளோ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏன்னா நான் படித்ததுலேருந்து சொல்ல வர்றது என்னென்னா, நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த அளவுக்கு எங்களுக்கு அப்படி சொல்லி தெரியல. அதாவது உங்களுக்கு பெஸ்ட் எல்லா சைட்டாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போகக்கூடிய மாதிரி இருக்குது. ரொம்பவே இருக்குது. ஓகே. வசனி ஜானு. எவ்வளோ காலம் நீங்கள் இந்த மாடலிங் ஃபீல்டு எடுக்கிறீங்க? 1 இயராக இருக்கிறாங்க. இது எத்தனாவது பிரைடல் ஷோவாக இருக்கும் உங்களுக்கு? நிறைய செஞ்சுருக்கீங்க. உங்களோட இந்த ஆர்டிஸ்டோட வெயிட் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ காலம் வெயிட் பண்ணாங்களோட ஒப்புறது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது? ஓகே, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. லுக்குமே எனக்கு பிடிச்சிருக்குது. நீட்டாக பண்ணியிருக்காங்க. உண்மையாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ சுருக்கா படிச்சுட்டு இப்படி செஞ்சது உண்மைக்குமே பெரிய விஷயம். நீங்கள் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பிரைடல் ஷோவில் செய்திருந்தாலும் உண்மையாகவே அதுக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை இது பெஸ்ட்டாக இருக்கா? என்ன மாதிரி மற்றவங்களும் பெஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப காலம் ஃபீல்டில் இருக்கவங்க கூட இந்த அளவுக்கு செய்யாமையும் இருக்காங்க. அப்போ இவங்க குயிக்காக படித்து இந்த அளவு செய்கிறது பெரிய விஷயம். மற்றது உங்கள் 2 பேருக்கும் உள்ள இந்த சீக்ரெட் ஆஃப் பியூட்டிலேருந்து வர ஆர்டிஸ்ட் இந்த கோஆர்டினேஷன் எல்லாமே இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கு? அவங்க மிக்ஸுமே எனக்கு 2-3 ஷூட் செஞ்சுருக்காங்க. மற்றது மாடலிங் சைட்டில் இருந்து ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு பெண் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வசதிகள் நிறைய இருக்குதா? என்ன மாதிரி அவங்கள ஏர்ன் பண்ணலாமா? பண்ணலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து செய்யும் போது இப்போ புதுமுகம்னா கூப்பிட்டு செய்வாங்க. நான் கண்டியில் இருந்து வரேன். கண்டியில் இருந்து நீங்க ஜாழ்ப்பாணத்துல இல்லையா முதல் சைடாக யாருமே? அப்பயும் கண்டியில இருந்து கூப்பிட்டு வாரீங்க? இல்லை, நான் சும்மா ஜென்ரலாக கேட்குறேன். எனக்கு இவ பார்த்தோன்னா பிடிச்சிருக்கு. என்ன சொல்லுங்க, நான் பார்த்ததுல இவ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு காரணம் அப்போ ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ உண்மையாகவே இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னென்னா, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கூட ஒட்டு தனிப்பட்ட நபரை கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம் வச்சு அந்த அலங்கரிப்பு செய்கிறதுக்கு உண்மையாக ஒரு பொறுமை உண்டு தேவை. உங்களுக்கும் நிறைய அவ்வளவு பொறுமை தேவை. அதை ஏற்றுக்கொள்றது உங்களுக்கும் நிறைய பொறுமை தேவை. மற்றது இந்த சீக்ரெட் ஆஃப் பியூட்டி ஒரு
மாடலிங் சைட்டால உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கா? இந்த மாதிரி போய் வர செலவு இந்த வாரத்துக்கான என்ன ஒரு உதவி செய்யறாங்க? நாங்கள் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்தே தான் பேமெண்ட் எடுக்கிறது. போன வருஷமும் இவங்களோட அந்த ஷோக்கு நான் வந்தேன், மிஸ் சொல்லி இங்கே கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ இந்த வருஷமும் கூப்பிட்டாங்க. கடைசியாக இன்னொரு விஷயம், உங்களோட சீக்ரெட் ஆஃப் பியூட்டிலேருந்து ஒரு மாடல் ஒரு ஆள் ஜாயின் பண்ணணுமாண்டா, அதாவது நீங்கள் பிரைடல் ஷோ ஒன்று செய்கிறீங்களாண்டா யாருமே பங்கு பெற்றலாம்? பங்கு பெற்றலாம். என்னென்னு உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறது? இப்போ பங்கு பெற்றுன்னா நேரடியாக அவங்களோட பார்லர்ஸ் வரணுமா இந்த மாதிரி கண்டெக்ட்? இல்லை, ஃபேஸ்புக் ஐடியில் மற்ற ஃபோன் நம்பர் அதில் கொடுத்துருப்போம், அதில் கண்டெக்ட் பண்ணலாம். அதாவது எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்தால் நேரடியாகவே உங்களோட கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம். நன்றி. நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்யூ. இப்பொழுது பிரதம விருந்தினர்களை இங்கே பிரதம விருந்தினராக நடந்து கொண்டிருக்கிறார்கள் திருமதி அபிராமி குமரேசன், பிரதமர் ஆஃப் ஹாப்பி பியூட்டி இந்தியா அண்ட் அகாடமி திருமதி எம் ஆதுகாமி டைரக்டர் ஆஃப் ஆர்ட் ப்யூட்டி சென்டர்